இந்தியன் டூ எதுக்கு சங்கர் சொல்லவே வேணாம். அவர் எப்போவுமே திருடி தான் செய்கிறார், எல்லாத்தையும் கதை திருடி தான் செய்கிறாரு. கொஞ்சம் போரிங்கா இருந்தது. மைத்தாலஜிக்கல், ஃபியூச்சரிஸ்டிக், சயின்டிஃபிக். கங்கை நதி வத்தி போச்சுன்றாங்க, கடவுளே இல்லை அங்கன்றாங்க. செமையா இருக்கு. 3Dல பாருங்க, எல்லாமே செமையா இருக்கும். 3Dல எதுக்கு எடுக்கணும்? கண்ணு வலிச்சு தான் மிச்சம். கமல் ஒன்றுமே இல்லை, சும்மாவே காட்டிட்டாங்க கமலை. கையில் ஒரு துப்பாக்கின்னு ஒரு பேர் கொடுத்துருக்காங்க. அது பொம்மை துப்பாக்கியை விட கேவலமாக இருக்குது அந்த துப்பாக்கிங்களை பார்க்குறதுக்கு. பிரபாஸ் வந்துட்டு ஆஸ் யூஸ்வலாக சொதப்பிக்கிட்டே இருக்காரு. இப்படியே போச்சுன்னா இவர் குழந்தைத்தனமாக ஏதாவது ஒரு ஹீரோவாக்கி வச்சிடலாம், குழந்தை ஹீரோ மாதிரி வச்சுக்கலாம் அவரை. ஸ்டார்டிங்ல கொஞ்சம் போரிங்கா இருந்தது, அதுக்கப்புறம் போக புரிஞ்சுது. கல்கி ரொம்ப மைத்தாலஜிக்கல், ஃபியூச்சரிஸ்டிக், சயின்டிஃபிக், நிறைய விஷயங்கள் இருக்கு. படம் நல்லா ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக அந்த மாதிரி இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா நல்லா கிராஃபிக்ஸ்ல எப்படி நல்லா தெரியல, அதான் ஹாலிவுட் படம் பார்க்குற மாதிரி நல்லா இந்து தர்மம் பற்றி சொல்லியிருக்காங்க. மகாபாரதோட கோஆர்டினேட் பண்ணியிருக்காங்க. ஃபியூச்சர் வந்து ரோபோட்டிக் அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி வரப்போகிற ஜென்ரேஷன் வந்து இது ஒரு மூவி எப்படி இருக்கும் ஆஃப்டர் 100 years அப்படின்ற மாதிரி காமிக்கிற மாதிரி, ஃபியூச்சர் காமிக்கிற மாதிரி இருக்கு. நாகேஸ்வரனுடைய அந்த ஒரு கிரியேஷனே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதாவது இப்படி ஒரு மைத்தாலஜியை வந்து இப்போ கரெக்டில் இருக்கிற சயின்ஸோட அதாவது ஒரு மிக்ஸ் பண்ணி ரொம்ப அருமையான ஒரு கதை பண்ணியிருக்காரு. படம் செமையா இருக்கு. 3Dல பாருங்க, எல்லாமே செமையா இருக்கும். பிரபாஸ் ஆக்டிங்லாம் சூப்பரா இருக்கு. கிராஃபிக்ஸ் செமையா பண்ணிருக்காங்க. பிரபாஸோட அமிதாப் பச்சன் செமையா ஆமா, சீரியஸா அவர் தான் சூப்பரா பண்ணிருக்காரு. ஆக்சுவலா பிரபாஸ் கூட ஸ்கோப் கம்மி பண்ணிட்டாங்க, அவருக்கு வந்து அட்டகாசமா கொடுத்துருக்காங்க படத்துல. 3 மணி நேரம் போர்லாம் பக்காவா பார்க்கலாம், சூப்பரா பார்க்கலாம். படம் அது ஃபேமிலியோட வரலாம். ஏன்னா குழந்தைங்களை ரொம்ப ரியலா என்ஜாய் பண்ணுவாங்க. நம்ம இந்து கல்ச்சர்ல தான் கொஞ்சம் எடுத்துக்கானுங்க. அனிமேஷன் கிராஃபிக்ஸ் ஆகனால எல்லாருக்கும் ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் இருக்கும். ரொம்ப அட்வான்ஸா இருக்கு. கதை சொன்ன விதமும் சரி, மேக்கிங்கும் சரி, ஒரு இன்டர்நேஷனல் படத்தை பார்த்த மாதிரியான ஒரு அனுபவத்தை கொடுக்குது. கண்டிப்பா எல்லோரும் குழந்தையோட போய் பார்க்கலாம். அதாவது நம்ம மைத்தாலஜி பத்தி தெரிஞ்சுக்கலாம். நம்ம வந்து நிறைய ஸ்பிரிச்சுவலான விஷயங்கள், ஹிஸ்டாரிக்கலான விஷயங்கள், அது மாதிரி சயின்டிஃபிக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் இருக்கு. கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஸ்லோவாக பிக்கப் ஆகும், ஆனால் அது பிறகு வந்து படம் வந்து ஒரு புதுமையான ஒரு அனுபவத்தை கொடுக்கும். கல்கி திரையில பார்த்து கண்டிப்பா என்ஜாய் பண்ணலாம். சார் ஹாலிவுட் படத்துக்கு டஃப் கொடுத்துருக்கோம் அந்த படம் அப்படின்னு சொல்றாங்க, அது உண்மையா சார்? ஹாலிவுட் படத்துக்கு டஃப் கொடுத்தாங்க அப்படின்னு நான் கம்பேர் பண்ண வரல. நம்முடைய மைத்தாலஜியை ரொம்ப அழகா இந்த படத்துல கனெக்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம அவதார் படத்தை பார்த்து ரொம்ப செலிப்ரேட் பண்ணிருக்கோம்ல, அந்த மாதிரி நம்ம ஊர் அவதாரா இந்த படத்தை நீங்க கண்டிப்பா சொல்லலாம். அவதார் எப்படி வந்து ஒரு ராமாயண பேஸ் பண்ணி ஒரு கதையா இருந்தோம், அந்த மாதிரி இந்த படம் வந்து ஒரு மகாபாரத்தை பேஸ் பண்ணி ரொம்ப அருமையா ஒரு கனெக்ட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா நீங்க வந்து திரையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளவு புதுமையான ஒரு அட்ராக்ட் இருக்கு. கல்கி திரையில பார்த்து செலிப்ரேட் பண்ண சார் உலக நாயகன் ஆக்டிங் கமல் சாரை பார்த்து ஆச்சரியப்பட்டேன் நான். அதாவது பிகினிங்ல ஒரு லுக்ல இருப்பாரு, எண்ட்ல ஒரு லுக்ல இருப்பாரு, ஆச்சரியமான ஒரு லுக்கு. அண்ட் அமிதாப் பச்சன் அவர்களுடைய நடிப்பு ரொம்ப பிரமாதம். பிரபாஸ் வந்து ரொம்ப என்டர்டெய்னிங்கா இருக்கும். ஓவராலா ஒரு தெரியல பார்த்து நல்லா என்ஜாய் பண்ண வேண்டிய படம் தான் கல்கியான. சார் ஃபஸ்ட்லேருந்தே பார்த்தேன் நான். ஃபஸ்ட்லேருந்தே எனக்கு வந்துட்டு ஏதோ கங்கை நதி வத்தி போச்சுன்றாங்க. அதுக்கு பிறகு பார்த்தா கடவுளே இல்லை அங்கன்றாங்க. காலபைரவர் காணாமல் போயிட்டார் அப்படின்னாங்க. கடைசியில் பார்த்தா பிரபாஸ் தான் காலபைரவருன்றாங்க. என்ன அது எப்படி லிங்க் பண்ணுறாங்கன்னு புரியல எனக்கு. அது இது வந்து 6000 வருஷத்துக்கு அப்புறம் நடக்கிற கதை. இப்போ கலியுகம் இல்லையா? ஆமாம், 6000 வருஷத்துக்கு முன்னாடி நடக்கிற கதை. இப்போ வந்து இந்த உலகத்தில் வந்து யாருமே இல்லை. இப்போ ராமாயணத்துக்கு அப்புறம் 6000 வருஷத்துக்கு அப்புறம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி தான் இது இருக்குன்னு சொல்கிறாங்க. 6000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம். அப்போ கடவுள் புதுசாக அவதாரம் எடுக்கிறார். அவதாரத்துக்கு மறுபடியும் மனிதர்களை உருவாக்க போகிறோம். அப்போ அஸ்வத்தாமன்லாம் வராருங்களே, அஸ்வத்தாமன் வராரு. இவர் யார், கர்ணன் பார்ட்டை காட்டுறாங்க, மகாபாரதத்தை காட்டுறாங்க. மகாபாரதம் முடிஞ்சு 2000 வருஷம் தானே, 6000 வருஷத்துக்கு அப்புறம் இது என்னெல்லாம் அழிஞ்சு ஒரு புது டெக்னாலஜியாக வளர்ந்த பிறகு ஒரு மனுஷன் வந்து இப்படிலாம் இருக்காங்க. மறுபடியும் ஒரு கடவுள் அவதாரம் எடுத்து பூமியை காப்பாற்ற போறாரு. ஏன்னா டெக்னாலஜி எல்லாம் வந்து வேற மாதிரி ஒரு மனுஷன். சரி, 3Dல எதுக்கு எடுக்கணும்? கண்ணு வலிச்சு தான் மிச்சம். 3Dல என்ன எஃபெக்ட் இருக்குது? நீட்டோ ஹாலிவுட் படம்லாம் பார்ப்பீங்களா? பார்த்துருக்கேன். ஹாலிவுட் அந்த மாதிரி தான் எடுத்திருக்காங்க. பட் அதை விட வந்துட்டு கதையில் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, கேரக்டரில் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். அவர் ஏதோ விளையாட்டு பிள்ளை மாதிரி பிரபாஸ் ஏதோ தமாஷ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. காமெடி என்னத்துக்காக அப்படி பண்ணணும்? அவர் அந்த இது பாகுபலியில் நடித்ததோடு சரி, அதுக்கப்புறம்லாம் வந்த படம் ஒன்று கூட அவர் சரியாக போகலை. இதுலேயும் காமெடியாக ஏதோ தட்டி விடுறாரு, அப்படி பண்ணுறாரு இப்படி பண்ணுறாருன்றாரு. ஒன்றுமே நடிப்பெல்லாம் கிடையாது பிரபாஸ்க்கு. நடிப்புன்னு பார்த்தா அமிதாப் பச்சன். அவர் வந்த பிற்பாடு அமிதாப் பச்சன் பிரமாதமாக செய்தார். ரியலான ஒரு ஆக்டர்னா அவர். அப்புறம் கமல் ஒன்றுமே இல்லை, சும்மாவே காட்டிட்டாங்க கமலை. கிழவனா காட்டி ஒரு பாவமாக இருக்குது.
உளுந்து போயிருக்காரு பாவம் நம்ம கமல். இவரா நம்ம கமல் அப்படின்ட்டு ஒரு கால் செகண்ட் பார்ட் எடுப்பாங்க போலிருது. ஐயோ என்ன இதுக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. செகண்ட் பார்ட்டில் என்னென்ன நடக்க போதோ கதை பார்க்கலாம், அதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ. உண்மையிலே பாவமா இருக்கு. ரொம்ப பாவமாக இருக்காரு பாவம். அதை விட இவர் இளமையாக இருக்கார். யார்? அமிதாப் பச்சன் இளமையாக இருக்கார். சும்மா ஃபைட்டு ரிட்டன் அடிக்கிறார். யார்? பிரபாஸை போட்டு பொழந்து கட்டுறாரு. என்ன அது அவர் எதிர்க்க வர்றவங்க யாராலையும் நிற்க முடியல. இந்த வயசில் அவர் நடக்கிற நடையும் கண்ணில் பார்க்குற ஒரு வெறியும் ரியலாகவே பிரமாதமாக செய்யிருக்காரு. நம்ம தமிழ் நடிகரை பாவம் பண்ணிட்டாங்க. அதை பாவம் பண்ணிட்டாங்க. பசுபதியை சும்மாவே ஏதோ ரிக்ஷா ஓட்டுற மாதிரி அதை வண்டி வச்சுன்னு ஓட்டுறாரு பாவம். அது ஏதோ ஒரு லாரி ட்ரக்கு ஓட்டிக்கினே போகிறாரு பசுபதி. அதை வச்சுன்னு அவர் என்ன பண்ண போகிறார்? கையில் ஒரு துப்பாக்கின்னு ஒரு பேர் கொடுத்துருக்காங்க. அது பொம்மை துப்பாக்கியை விட கேவலமாக இருக்குது அந்த துப்பாக்கிங்களை பார்க்குறதுக்கு. இதில் வேறு எவ்வளவோ செலவு பண்ணி ஹாலிவுட் ரேஞ்சுன்னு சொல்கிறாங்க. ஹாலிவுட் ரேஞ்சே வேறு, இது ரேஞ்சு வேறு. அவ்வளோதான் சொல்லுவேன். ட்ரை பண்ணியிருக்காங்க, உண்மைதான். அது ட்ரை பண்ணியிருக்காங்க. எதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு செலவு பண்ணி ட்ரை பண்ணோன்றேன் நான். 2 வாரம் கழிச்சு இந்தியன் 2 வேறு அதோட பிரம்மாண்டமாக வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. ஆமாம், இந்தியன் 2 எதுக்கு? சங்கர் சொல்லவே வேணாம். அவர் எப்போவுமே பணத்தை வாரி இறைப்பார். ஒரு பாட்டுக்கே கோடியாக வாரி இறைப்பார். அவருக்கு வேறு வழி தெரியாது அவருக்கு. பணத்தை படத்தில் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு மாதிரி கதை திருடி தான் செய்கிறார். எல்லாத்தையும் கதை திருடி தான் செய்கிறாரு. ஆமாம், எல்லாம் இங்கிலீஷ் படத்தை அப்படியே காப்பி அடித்து தான் எடுக்கிறாரு அவர். பிரம்மாண்டன்றது ஒரு முத்திரை குத்தியாச்சு. நான் பிரம்மாண்டமான இயக்குனர், ஸோ நான் 100 கோடி 200 கோடி இல்லை 1000 கோடியில் தான் படம் எடுப்பேன் அப்படின்னு அவர் எடுக்கிறாரு. வேறு ஜனங்களுக்கும் வேறு வழி இல்லை. ஆனால் இப்போ மகாராஜா வந்திருக்கு பாருங்கள். சிம்பிளாக இருந்தால் கூட கதைக்கு தான் வேல்யூ. அங்கே மகாராஜா ரொம்ப நல்லா இருந்தது. மகாராஜா படம் ரொம்ப அருமையாக இருந்தது. கதைக்காகன்ட்டு ஓடுற படங்க அதுதான் உண்மை. அதில் ஒன்றும் விஜய் சேதுபதி சொல்ல முடியாது. கதை தான் ஹீரோ. அதில் கதை தான் ஹீரோ. சினிமா நாளைக்கு பயங்கரமாக நிறைய படம் பார்ப்பீங்களா? நிறைய படம். அதை கரெக்டாக சொல்கிறீங்க. இது தப்பு, இது ரைட்டு. ஆமாம், ஓகேங்களா? வந்திருக்கீங்க இந்த படம் யாருக்காக வந்தீங்க ஃபர்ஸ்ட் நாள் பார்க்கணும்? நம்ம பிரபாஸுக்காக தான் வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் நாள் வேறு யாரும் தெரியாது, பிரபாஸ் தான். சரி பார்க்கலாமேன்னு வந்திருக்கேன். பிரபாஸ் ஆஸ் யூஸ்வலாக சொதப்பிக்கிட்டே இருக்கார். இப்படியே போச்சுன்னா இவர் குழந்தைத்தனமாக ஏதாவது ஒரு ஹீரோவாக்கி வச்சிடலாம். குழந்தை ஹீரோ மாதிரி வச்சுக்கலாம் அவரை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.